சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எந்த நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலும் தாவேக்காவுடைய முதல் ஆண்டு நிறைவு செஞ்சு 2வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த கட்சியோட விழாவை தான் நியூஸா போட்டிருக்காங்க. அதுவும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, விஜய் பேச தொடங்கியவுடன் அதிர்ந்த அரங்கம், மாசாக பேசிய விஜய், அதிர்ந்த அரசியல் களம், மிரண்டு போன எதிர்கட்சிகள், இப்படி பல நியூஸ் வருது. அப்படிலாம் ஒண்ணுமே அங்க கிடையாது. எதுவும் காசு வாங்கிட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல. இதுல அவங்களோட கட்சியில பல முக்கிய நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் பல பேர் கலந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஜனசுராஜ் பார்ட்டியோட மாநில தலைவர், அதாவது பிரசாந்த் கிஷோர், தேர்தல் வியூக வகுப்பாளரா தாவேக்கால செயல்படுறாரு. இப்போ இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் பங்கேற்று இருக்காங்க. இதுல பார்த்தா அதுக்கு கெட் அவுட்னு ஒரு ஹேஷ்டேக் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் கையெழுத்து போடுறாரு. அதுல எல்லாம் அப்படியே கையெழுத்து போட்டு பொறிக்கிறாங்க. இதுல குறிப்பா விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை தனியா ஸ்பெஷலா அழைக்கிறாரு மேடைக்கு. அவர் வந்தது இல்லாம அவருக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஏன் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னா தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டுல தேர்தல் வியூக வகுப்பாளரா ஒரு கட்சிக்கு தமிழ் ஆளக்கூடியவர், தமிழ் மண்ணோட புதல்வன் சொல்றாங்க. இவர் தான் முதல்வரான். அதுலே தமிழ் மண்ணில் பிறந்தவங்களே இவர் தான் தமிழ் தாயோட மூத்த பிள்ளையாம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் பேசுறாருங்க. அப்பேற்பட்ட அந்த மூத்த பிள்ளையோட தேர்தல் வியூக வகுப்பாளர் இங்கிலீஷ் தான் பேச தெரியுது, தமிழ் தெரியல. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில தமிழ்நாடு அவர் கிடையாது. தமிழ்நாட்டுல இல்லாத ஒருத்தரை முதல்ல தமிழ்நாட்டுல தேர்தல் வியூக வகுப்பாளராக போடுறதே பெரிய விஷயம். சரி, ஓகே, தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு முதல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பதானே தமிழ்நாட்டு மக்களோட என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ண முடியும். இதே போலதான் அவரு ஜனசுராஜ் பார்ட்டிங்கிறது தான் அந்த பிரசாந்த் கிஷோரோட கட்சி. அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இது வரைக்கும். அப்பேற்பட்ட தேர்தல் வியூகப்பாளர் தான் இன்னைக்கு நான் இந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு தேர்தல் வியூகம் பண்ணி கொடுத்து 2026 3 எழுத்து மந்திரம் முன்னாடி ஒழிச்ச மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்த மாதிரி அதே சீட்டை தரைச்சி வச்சு அங்க உட்கார வைக்க போறாங்களாம். சரி, அது இருக்கட்டும். விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோன்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அங்க இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும். பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்காக மட்டும் தனியா இங்கிலீஷ்ல பேசுறாரு சில வார்த்தைகளை. அதை பேசுனதுக்கு அப்புறம் மீண்டும் வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தை இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அதே பேசிட்டு இருக்காரு. திடீர்னு என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கிறாரு. இது போல ஒரு 2-3 வார்த்தையை மட்டும் பழக்கமா அப்படியே வழக்கமா அவரே சொல்லுவார்ல, அதே போல வழக்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. பேச ஆரம்பிக்கிறவர் சொல்றாரு, சமூக நீதிக்காக நம்ம எப்பவுமே நிலை நிக்கணும், எதுக்காகவும் சமூக நீதியை விட்டு கொடுக்க கூடாது, யாருக்கும் நம்ம அடிபணிய கூடாது அப்படின்னு சொல்றவரு அன்னைக்கு 2013 தலைவாங்கிற படத்துல டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தையே முடக்கினாங்க. அது மட்டும் இல்லாம மன்னிப்பும் கேட்க வச்சாங்க. அங்க போய் இப்படியே கை கட்டி நின்னாரு. அப்ப நிக்கிறப்ப அவரோட சமூக நீதி எங்க போனுச்சுன்னு தொண்டர்கள் பார்த்து செருப்பு எடுத்து எரிஞ்சாங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. அடுத்து மும்மொழி கொள்கையை பத்தி பேச வராரு. மும்மொழி கொள்கைன்னு ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம பேப்பரை திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே கண்டென்ட் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஆதவ அர்ஜுனாவா இல்ல புசி என்ன ஆனந்தா இல்ல பிரசாந்த் கிஷோர் ஹிந்தியில எழுதி கொடுத்திருக்காரா ஒன்னும் புரியல. ஆனா பேச ஆரம்பிச்சோடனே திரும்ப அந்த பேப்பரை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப பேசவே ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சவர் சொல்றாரு, ஹிந்தியை அவங்க திணிக்கிறது போல திணிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல உள்ள இப்ப திராவிட மாடல் அரசு அதை ஏத்துக்குது. ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டு தான் நாடகம் போடுறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்பேற்பட்ட பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிற இவரு அதை தெளிவுபடுத்துற விதமா என்ன பண்ணிருக்கணும், மும்மொழி கொள்கையை திணிக்கிறவங்க இவர் நடுரோட்டுக்கு வந்திருக்கணும். போராடுறதுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் நடுரோட்டுக்கு வந்திருக்கணும். உண்மையை சொல்ல போனா இவரும் பிஜேபி தான் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் சும்மா ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு அப்படியே நான் வீட்டுல இருந்துக்கிறேன், பனை ஊர்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதோட விட்டுட்டாரு. இப்ப அதிமுகவா இருக்கட்டும், இல்ல தமிழ் தாயின் மூத்த பையன் விஜயா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இவங்க ஒரு ட்வீட்டோட நிப்பாட்டிக்குவாங்க. எதுவுமே களத்திலே போராட மாட்டாங்க. ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்காங்க கட்சி. ஓராண்டுல என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க, என்ன மக்களுக்காக என்ன நடுத்தரில் இருந்து எதுவும் போராடி இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. பனையூருக்கு போனீங்க, பனையூர்ல போய் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு வந்துட்டீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு சொல்ல போனா அரசியல் புரிதலே சுத்தமா கிடையாது. ஏன்னா அவர் பேசுறதுலே தெரியுது. ஏண்டா, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருக்கு. 1 வருடம் முடிஞ்சு 2வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கக்கூடிய உனக்கே அந்த ஆட்டம் இருந்தா, 75 ஆண்டுகள் எத்தனையோ எதிரியெல்லாம் கடந்து 75 ஆண்டுகள்ல 6 தடவை ஆட்சியில இருந்து 7வது முறை ஆட்சி அமைக்க போற இந்த கட்சிக்கு என்ன ஆட்டம் இருக்கும்? உங்க ஸ்டைல்லே சொல்லணும்னா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்னா திமுக சாதாரண கட்சி இல்ல ப்ரோ. உங்களை மாதிரி பெரிய பெரிய பெருந்தலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி இது. அதே போல
திமுக எதிர்க்கன்னு நினைச்ச அத்தனை பேரும் இன்னைக்கு மண்ணுக்குள்ளதான் இருக்கான். புதைச்சு தோண்டி பார்த்தாலும் தெரியும் வரலாறுலாம். எதுவுமே தெரியாம வந்து ஸ்டேஜ் முன்னாடி மயக்க பிடிச்சோன்னு எல்லாம் பெரிய ஆளுன்னு கிடையாது. 75 வருஷமா நிலைச்சு நிக்குதுன்னா ஒரு கட்சி அது எப்பேற்பட்ட கட்சியா இருக்க முடியும். அடுத்து ஆதவ அர்ஜுனா பேசுனது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேசுறவர் சொல்றாரு, நான் வந்து அந்த கட்சியில இருந்து இதுக்குதான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 2026 வந்து கண்டிப்பா விஜய் அண்ணன் தான் ஆட்சி அமைப்பாரு, தனிப்பெண் அமைப்பாரு அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் போட்டு பேசியிருக்காரு. சரி, பேசினவரை அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அன்னைக்கு என்ன சொன்னாரு, விசிகாவில பொறுத்தவரையில யாரோ முதலமைச்சர் ஆகுறான், ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாது, ஏன் எதுக்காக ஆகக்கூடாது, யாரோ ஆகுறீங்க, திருமாவளவன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திருமாவளவனுக்கு சொம்படிச்சாரு. இன்னைக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு அப்படி எந்த வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணன் தான் முதலமைச்சர் ஆகணும், அவர்தான் தமிழ் தாயோட மூத்த புள்ள, திருமாவளவன் கூட கடைசி புள்ளதான் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காரு. இது எதிராக உண்மைன்னு கேட்டோம்னா ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு. ஏண்டா குரங்கு தாவற மாதிரி வருஷத்துக்கு ஒரு கட்சி தாவற உனக்கே எவ்வளவு இருந்தா நிலையா நிலைச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு எவ்வளவு இருக்கும்? விஜய் மட்டும் கிடையாது, இன்னொரு 10 நடிகரை கூட அதுல தூக்கி போட்டுட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க. பிஜேபியோட கள்ள கூட்டணியில இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல கூட்டணியில வந்தாலும் சரி, எப்படி வேணாலும் வாங்க. 2026 திமுக 200 தொகுதிக்கு மேல வெல்லும். அது அந்த தமிழ்நாடு வந்து வரலாற்றுல சொல்லும். அதே போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.